अस्मद्गुरुभ्यो नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। तद्वामनं रूपमवर्धताद्भुतं हरेः अनन्तस्य गुणत्रयात्मकं भूः खं दिशो द्यौर्विवराः पयोधयः तिर्यङ्मृदेवा ऋषयो यदा सत काये बलिस्तस्य महाविभूतेः सहर्त्विगाचार्यसदस्य एतत् ददर्श विश्वं त्रिगुणं गुणात्मके भूतेन्द्रियार्थाशयजीवयुक्तं प्रह्लादवंशजतया क्रतुभिर्द्विजेषु विश्वासतोऽनुतदितं दिदिजोऽपि लेभे यत्ते पदाम्बुगिरिशस्य शिरोभिलाल्यं सत्वं विभो गुरुपुरालय पालयेथाः पादत्रय्या यदि न मुदितो विष्टपैर्नापि तुष्ये इत्युक्तेऽस्मिन् वरद भवते दादुकामेथतोऽयं दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिनः प्रेरणात्मं मामादेयं हरिरयमिति व्यक्तमेवाबभाषे। जय बोलो त्रिविक्रमूर्ति की जय। जय बोलो वामन मूर्ति की जय। हरि अवतार मूले अखिल देवतलो हरि लोनिवे ब्रह्मांडं बोलो हरि नाम मूले अन्नी मंत्र मुलु हरि 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 अनवो मनसा हरि 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 अनवो मनसा भावमुलो। பகவானுடைய திரு அவதாரமான வாமனமூர்த்தியுடைய அவதார வைபவத்தை அனுபவித்துருக்கோம். பகவான் அழகா வட்டுரூபம் வாமன வட்டுரூபத்தை எடுத்துண்டு காட்சி கொடுக்கிறார். அத்தனை தேவர்களும் சந்தோஷமடைய குழந்தைக்கு ஜாத கர்மம் உபநயனம் எல்லாம் பண்ணி சமிதாதானம் எல்லாம் பண்ணி முடிச்சு மகாபலி எங்க அப்படின்னு கேட்டு நர்மதா நதி தீரத்தினுடைய உத்தர பாகத்துல இருக்கக்கூடிய பிருகு கச்சப்பம் அப்படிங்கிற இடத்துல அஸ்வமேத யாகம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு கேட்டு அந்த நேரம் அங்கே போகிறார். சுவாமி நடந்து வரத்தையே பூமி ஒரு குலுங்குறது. இதுக்கு என்ன ஆச்சரியமா சொல்லுவா அப்படின்னா, பகவான் எப்பவுமே கொடுத்துதான் பழக்கம், இப்போ வாங்க போறாரே, அதனால எதுவாக இருந்தாலும் முதல்ல பண்றத ஒரு நர்வஸ் இருக்குமே நம்மளுக்கு, அது மாதிரி பகவானுக்கு ஒரு சின்னதாக இருந்துதான். அப்போ அந்த ஒரு விரையல் பூமிக்கு பட்டு பூமியே குலுங்கிடுத்து அப்படின்னு எடுக்கலாம். இல்லைன்னா உலகனத்தையும் குக்ஷியில வச்சுட்டு இருக்கக்கூடிய பகவான் வாமனனாக அழகா 2 அடியில நடந்து வர்றது அந்த பூமிக்கு சந்தோஷமாய் ஒரு குலுங்கித்து அப்படின்னும் எடுக்கலாம். அப்படி அந்த யாகசாலையில வந்துட்டார் சுவாமி. அவரை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிசயம். இந்த அங்கே இருக்கக்கூடிய ரித்விக்குகள் ஆச்சாரியன்மார் எல்லாரும் யக்ஞம் பண்ணக்கூடிய மகாபலி அத்தனை பேரும் என்னன்னு பார்த்தா, இது யாரு? கண்ணுக்கு ஆனந்தகரமா ஒரு சூரிய நாட்டமா வந்திருப்பாரோ, சூரியனே வந்திருப்பாரோ அவதாரமாக வேஷத்துல யக்ஞத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு சூரியனே வந்துட்டாரோ, இல்லைன்னா அக்னி தேவன் தானோ வந்திருப்பார். ஏன்னா அப்பேற்பட்ட ஜொலிக்கிறார் அந்த வாமன மூர்த்தி. அக்னி தேவன் தானா வந்திருப்பார், இல்லை சனத்கா குமாரர்கள் ஒருவேளை வந்திருப்பாளோ அப்படின்னு பல ஊகங்கள் அங்க சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத சுவாமின் வாமனமூர்த்தி விஷ்ணு பகவான் பலாச தண்டத்தையும் எடுத்துட்டு கொடையும் ஜலவும் கமண்டலும் எல்லாம் எடுத்துட்டு அந்த அஸ்வமேகம் நடத்தக்கூடிய வேதசாலையில போனார். யஜமான பிரமுதிதோ தர்ஷனீயம் மனோரமம் ரூபானுரூபாவயவம் தஸ்மா ஆசனமாஹரத். பார்க்கறதுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கார். ஏதோ ஒன்று இழுக்கிறது, மனசுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய ரூபத்துல வந்த ரூபாவயவம், சின்ன வடிவம் எடுத்துண்டு, ஆனா மூர்த்தி சின்னது, ஆனா
புகழ் பெருசு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை ரூபத்தோட அந்த வடுவான ரூபத்தை எடுத்துன்னு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். யாருக்கு அப்படின்னா பலிக்கு. ஏன்னா அந்த அஸ்வமேத யாகம் முடியக்கூடிய நாள், அந்த நாளில் யாருக்காவது தானம் பண்ணணும்னு உண்டு, யாராவது கேட்டால் தானம் கேட்டால் கொடுத்து விடணும்னு உண்டு. அப்போ நல்ல வேலை ஏதோ பகவான் அனுகிரகம் பண்ண மாதிரியே ஒரு தேஜஸ்வியான ஒரு குழந்தை பாலன் வந்திருக்கார். அப்போ அந்த மகாபலி ரொம்ப சந்தோஷமா ஆசனம் கொடுத்தார் முதல்ல. அதுக்கப்புறம் அழைக்கிறார். ஸ்வாகதேனாபிநந்தியாத பாதோ பகவதோ பலிஹி அவனிஜ்யார்ச்சயாமாச முக்த சங்கமனோரம ரமம். ஸ்வாகதம் ஸ்வாகதம் பிரம்மன் அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு வேண்ட உபச்சாரம் எல்லாம் பண்ணி பாதங்களை அலம்பி அந்த பாதத்தில் வரக்கூடிய அந்த ஜலத்தை சிரஸில் புரோக்ஷணம் பண்ணிண்டார். அவருக்கு வேண்ட ஆராதனை பண்ணிண்டார். இதை பகவானுடைய பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை சிரஸில் புரோக்ஷணம் பண்ணிண்டார் இல்லையோ, அதை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஒரே பொறாமை. ஏன் அப்படின்னா அந்த கைலாசநாதனுடைய சிரஸில் வச்சுருக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் யாருக்கும் கிடைக்காத அமூல்யமான தீர்த்தம். அது மகாபலிக்கு சிரஸில் தரிக்க முடிஞ்சுதே அப்படின்னு மகாபலியுடைய புண்ணியம். அதான் அந்த மகாபலி எங்கே அந்த புண்ணியம் பண்ணியிருக்கார் அப்படின்னா தானத்தில் சிறந்தவன் ஆனதுனாலேயே, எல்லாருக்கும் கொடுத்து ஆனந்தத்தை காண்றதுனாலேயே அதனுடைய பலனாக பகவான் தன்னுடைய பாத தீர்த்தத்தையே கொடுத்தார் அப்படிங்கிற அத்தியுதமான புண்ணியவான் மகாபலி அப்படின்னு சொல்றார். ஸ்வாகந்தம் தே நமஸ்துப்யம் பிரம்மம் கிம் கரவாமதே பிரம்மர்ஷீணாம் தபஸ்சாட்சாத் மன்யே துவாரிய வபுர்தரம். பிராமணகுமாரா, உங்களுக்கு ஸ்வாகதம், உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கோ ஸ்ரீமன். நீங்கள் உங்களை பார்த்தா பிரம்மர்ஷினாம் சாக்ஷாத் வபுர்தரம். பிரம்மர்ஷிமாரெல்லாம் சரிக்கும் ஒரு உடல் எடுத்து வந்தாச்சுன்னா, ஒரு உடல் எடுத்த தபஸே ஒரு உடல் எடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு உங்களை பார்க்கறதுக்கு. அத்ய நஃப் பிதரஸ்திருப்தா அத்ய நஃப் பாவிதம் குலம் அத்ய ஸ்விஷ்டஸ் கிரதுரயம் எத் பவானாகதோ கிருஹா. இன்னைக்கு நீங்கள் வந்ததுனால எங்களுடைய பித்திருக்கள் எல்லாம் திருப்தியானார்கள், என்னுடைய வம்சம் சுத்தமாகப்பட்டது, இந்த யக்ஞம் முறைப்படி யாகம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்தது நீங்கள் வந்ததுனால, எங்களுடைய ஆத்துக்கு வந்ததுனால அப்படின்னு புகழ்த்தரார் அந்த சுவாமியை. யத்யத்வட்டோ வாஞ்சசி தத் பிரதீட்சமே त्वमर्तिनं विप्रसुतानुतर्कये गां काञ्चनं गुणवद्धाम मिष्णं तथान्नपेयमुत वा विप्रकन्यां ग्रामान् समृद्धां स्तुरगान् गजां वा रथां सतार्हत्तम सम्प्रति च. அப்படி அவருக்கு நமஸ்காரம் எல்லாம் பண்ணி புகழெல்லாம் சொல்லி குஷலமெல்லாம் கேட்டு அவர் மகாபலி சொல்றார், ஏ பிரம்மச்சாரி, எங்கிட்ட வந்திருக்கேலே உங்களுடைய ஆசை என்னவோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. வாஞ்சசி எது வாஞ்சசி, என்னெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பிராமணகுமாரா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஆசையோட தான் இருக்கேன், என்ன வேணும்னா கேட்டுக்கோங்க. காம் பூமியோ பசுவையோ, காம்னா பூமியும் எடுக்கலாம் பசுவையும் எடுக்கலாம். காக்ஷணம் அப்படின்னா ஸ்வர்ணத்தை, குணவத்து யோக்கியதா குணமுள்ள ஒரு பெரிய வீடு வேணுமா, அது பண்ணித்தரேன். அதே மாதிரி சுத்தியாக இருக்கக்கூடிய பக்ஷணங்கள், அன்னபேயம், சாப்பாடு, குடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணுமோ நான் தரேன். அப்புறமும் நல்ல விப்ரகன்யாம், கல்யாணம் வேணும்னா நானே உத்தமமான குணமுடைய ஒரு ஸ்திரீயை கொண்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன். சம்பந்தமான கிராமான் துரகான், கிராமங்கள், குதிரைகள், யானைகள், தேர்கள், இதெல்லாம் என்ன வேணுமோ உங்களுக்கு என்னெல்லாம் அவசியம் உண்டோ அதெல்லாம் கேளுங்கோ அப்படின்னு எது வேணும்னா தரேன். இந்த உலகத்தில் என்ன இருக்கோ அது தரேன், இல்லைன்னு போகப்படாது நீங்கள் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் வாமனர் முள்ள சொல்றார், வஜஸ்த வைதஜனதேவ சூன்ருதம் குலோச்சிதம் தர்மயுதம் யசஸ்கரம். முதல்ல ராஜா ஜனதேவான்னு கூப்பிடுறா, ஜனங்களுக்கெல்லாம் தேவா, உங்களுடைய வார்த்தை ரொம்ப பிரியகரமாக இருக்குது, வாஸ்தவமாக இருக்குது, உங்களுடைய தர்மத்துக்கு சேர்ந்தார் போல இருக்குது, உங்களுடைய கீர்த்தியுடைய ஹேத்துவாக இருக்குது. ஏன்னா இருக்கிறவா தானே இப்படி பேச முடியும், இருக்கிறவா இல்லைன்னு சொல்கிறது தப்பல்லவா. அதனால் ஜிதேந்திரியனாக
நீங்கள் வந்து தானம் பண்ணுறேன், என்ன வேணும்னா கேட்டுக்கோ அப்படிங்கிறது ரொம்ப பிரியமாக இருக்குது, காதுக்கு இன்பமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய பிதாமகா பிரமாணம் பிரஹ்லாதன் அல்லவா, பிதாமகானா பிரஹ்லாதன், பிரஹ்லாதன் மார்க்கதர்ஷியா அல்லவா நீங்கள் வந்திருக்கேன். உங்களுடைய அப்பாவும் ரொம்ப பெரிய தியாகி. அப்போ குலத்துக்கு ஏத்தார் போல பேசுகிறேன் நீங்கள் அப்படின்னு முதல்ல பகவான் புகழ்த்தரார் மகாபலிய. உங்களுடைய அப்பா விரோச்சனன் தேவர்களுக்காக தன்னுடைய ஆயுசையே தன்னுடைய ஜீவனே கொடுத்தவர் அல்லவா, அப்பேற்பட்ட தியாகி. தஸ்மாத் த்வத்தோ மஹீமீஷத் விரணேஹம் வரதர்ஷபாத் பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதாமம இதெல்லாம் சொல்லி எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏ அசுராதிபா, எனக்கு என்னுடைய காலுனால மம பதா சம்மிதானி என்னுடைய காலுனால அளந்தெடுக்கக்கூடிய 3 அடி மண்ணு போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய காலு அப்படிங்கிறது கரெக்டாக கிளியராக சொல்கிறார் சுவாமி. நானியத்தே காம ஏ ராஜன் வதன்யா ஜெகதீஸ்வராத் நைனஃப் பிராப்னோதி வை வித்வான் யாவதர்த்த பரிகிரஹா. ராஜா, லோகங்களோட எல்லாத்துக்கும் ஏகநாதனா இருக்கக்கூடிய உங்கள்கிட்டேருந்து நான் வேற எதுவுமே ஆசைப்படுறதில்லை. வேண்டது மாத்திரம்தான் நான் கேட்டுப்பேன், அதுக்கு மேலே கேட்டால் பாபமாச்சு. அதனால எனக்கு இது போதும், 3 அடி என்னுடைய காலிலேருந்து அளந்தெடுத்த 3 அடி மண் போதும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்டது மகாபலிக்கு அதிசயமாச்சான். அஹோ பிராமணதாயாத, பிராமண வம்சத்துல பிறந்த குமாரா, உங்களுடைய வார்த்தை கேட்டா உங்களை பார்த்தா தேஜஸ்வியா இருக்கேள், ஆனா பாலிஷமதிஹி பாலஹ, ரொம்ப குழந்தையாட்டமா இருக்கேளே, பேச்செல்லாம் குழந்தையாட்டமா இருக்கு, எனக்கு புரியலை. மாம் அஜோபிகி சமாராத்திய, லோகங்களுக்கெல்லாமே ஒரே ஒரு நியந்தா ஈஸ்வரம் ஆக இருக்கக்கூடிய என்னை நான் ஸ்துதி பண்ணிலேன், ஸ்துதி பண்ணி சந்தோஷப்படுத்தினேன் என்ன. அதுக்கப்புறம் 3 அடி பதத்திரையும் 3 அடி மண்ணு மட்டும் யாச்சனை பண்றேலே, அபுத்திமான்னு கூப்பிடுறா. புத்தி இல்லாம இப்படி கேட்கறேலே அப்படின்னு. அபுத்திமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு யஹா புத்திமான் யோ புத்திமான் அப்படின்னு எடுக்கலாம். அது வந்து யார் புத்திமானோ அவாதான் அப்படி கேட்பா அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம், ஒரு ஸ்துதி வச்சனமாட்டும் எடுக்கலாம், இப்படி புத்தி இல்லாம கேட்கறேலே அப்படின்னும் அர்த்தம் எடுக்கலாம். ந புமான் மாமுபவ்ரஜ்ய பூயோ யாச்சித்துமர்ஹதி, அதாவது எனக்கு ஒரு கண்டிஷன் உண்டு, எங்கிட்ட வந்து கேட்டவா வேற யார்கிட்டையும் போய் கேட்கறதுக்கு உண்டான எடை வருத்தப்படாது, அதாவது அத்தனையும் நான் கொடுப்பேன், இனி இந்த உலகத்துல எதுவுமே அவசியம் இல்லை அந்த பட்சம் வரைக்கும் நான் கொடுப்பேன். அதனால பிரம்மச்சாரி உனக்கு என்ன வேணும்னா கேளுங்கோ, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கோங்க, நான் தரேன் அப்படின்னதும் பகவான் சொல்றார். யாவந்தோ விஷயாக பிரேஷ்டாக திரைலோக்கியாம் அஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரயிதும் நிருப. மகாராஜா, 3 உலகத்துக்கும் நீங்கள் ராஜாவா இருக்கேள், ஆனா இந்திரிய நிகிரகம் பண்ணாத ஒருவனை எது கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. இந்திரியத்தை அடக்கினவாளுக்கு தான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுங்கிற இன்னொரு விஷயம் பகவான் சொல்றார். திரிபிஹி குமரைர சந்துஷ்டோ த்வீபேனாபி ந பூரியதே. 3 அடி மண்ணுல சந்தோஷம் அடையாதவன், திருப்தி அடையாதவன், அசந்துஷ்டஹான்னு எடுக்கிறார், திருப்தி அடையாதவன் 9 பூகண்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு கிடைச்சா கூட, 7 மகா தீபங்கள் கிடைச்சா கூட திருப்தி அடைய மாட்டான். 3 அடி மண்ணில் திருப்தி அடையாதவன் வேற எது கொடுத்தாலும் திருப்தி அடைய மாட்டான்னு பகவான் சொல்றார். எதிர்ச்சயோபபன்னேன சந்துஷ்டோ வர்த்ததே புமான் நா சந்துஷ்டஹ திரிபிர்லோகைஹி அஜிதாத்மோபசாதிதைஹி. அது மட்டுமல்ல சுவாமி, எதிர்ச்சையா உபபன்னேன, எதிர்ச்சையா யாதிர்ஷ்டிகமா தெய்வகத்தியா கிடைக்கக்கூடிய என்ன கிடைக்கிறதோ அதுல சந்தோஷம் அடையறவன் தான் சுகம் வர்த்ததே, அவனுக்கு தான் சுகமா வாழ முடியும். எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைகள் வச்சுட்டு வாழக்கூடியவளுக்கு சுகம் கிடைக்காதுன்னு பகவான் கிளியரா சொல்ற. கிடைச்ச வஸ்துல சந்தோஷமா திருப்தி அடையிறது தான்.
அப்படி அடையாதவாளுக்கு 3 உலகத்துல என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. வாட் நெக்ஸ்ட் இல்லவா? 10 ரூபாய் கிடைச்சா 100 ரூபாய் வேணும் கேட்கும். 100 ரூபாய் கிடைச்சா 1000, 1000 1,00,000 அப்படின்னு எதுலையுமே திருப்தி அடைய மாட்டோமே. காரு, வீடு, அதுக்கு மேல என்ன இருக்கோ, என்ன வாட் இஸ் த பெஸ்ட், இதுக்கு மேல ஒரு பெஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்னு மனசு போயிட்டே இருக்கும். எதுல திருப்தி அடையாதவாளுக்கு? 3 அடி மண்ணுல திருப்தி அடையாதவாளுக்கு. இந்த 3 அடி மண் அப்படிங்கிறது என்ன உத்தேசம்? நம்மளுக்கு தபஸ் பண்ணுறதுக்கு, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 அடி மண்ணு போதுமே உட்கார்றதுக்கு. அதுதான் உத்தேசம். பும்சோயம் சம்ஸ்ருதேர் ஹேதுஹு அசந்தோஷ அர்த்தகாமயோஹோ. எதிர்ச்சையா கிடைக்கிற விஷயத்துல மன திருப்தி இல்லாதவாளுக்கு சம்சார முக்திக்கு வழியே இல்லை அப்படிங்கிறார். இந்த சம்சார பந்தனத்துக்கு காரணமே அயம் அசந்தோஷா, திருப்தி இல்லாததுனாலதான் இந்த சம்சார பந்தத்துக்கே காரணம். ஒன்றுல மட்டும் திருப்தி அடைஞ்சு கொடுத்தா பாட எனக்கு போதும், இதுலேருந்து இனி வேண்டாம். சாப்பாடுல திருப்தி சொல்லுவோம், ஆனா ராத்திரியானா திருப்பி பசிக்கிறது, காத்தாலானா திருப்பி பசிக்கிறது. எப்பதான் அது திருப்தி அடையிறது இல்லையே. அர்த்தத்திலையும் அப்படிதான், எல்லாத்தையுமே திருப்தி அடையிறது இல்லை. திருப்தி அடைஞ்சு கொடுத்துனா சம்சார பந்தனத்திலேருந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எதிர்ச்சா லாப துஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்த்ததே. எதிர்ச்சியா கிடைக்கக்கூடிய தேஜஸ் வர்த்தனம் அடைஞ்சுட்டே இருக்கும். ஆனா ஒரு அக்னியில ஜலம் விட்டா மாதிரி, நம்ம ஆசைப்பட்டு நம்ம என்ன கிடைச்சாலும் அக்னியில ஜலம் விட்டா மாதிரி அணைஞ்சுடும். அதனால தஸ்மாத் த்ரீணி பதான்யேவ விரணேத்வத் வரதர்ஷகாத். அதனால இத்தனை எல்லாம் இருக்கு, ஆசை எனக்கு அவ்வளோவா இல்லை, எனக்கு 3 அடி மண்ணு மட்டும் போதும். விரணே, நான் அது நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் அது கிருப்பையோட தந்து அருள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேலும் அப்படியே ஆகட்டும் 3 அடி மண்ணு தானே, சரி இத்தனை அடம் பிடிக்கிறாரே குழந்தை அப்படின்னுட்டு மகாபலி சக்கரவர்த்தி ஜலபாத்திரத்தை எடுத்தார். சமர்ப்பணம் பண்ணலாம் அதாவது அந்த சமயத்துல இந்த கிண்டி இருக்கே, அந்த கிண்டியில ஜலம் எடுத்துட்டு 3 வாட்டி விட்டோம்னா அது சத்தியமாகும், தானம் பண்ணினா மாதிரி ஆகும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்ட அந்த பூமியை தானம் பண்ணலாம்னு எடுத்தார். அசுர சக்கரவர்த்தி அப்படி பகவான் தன் வசத்துக்கு ஆக்கிட்டார். அந்த சமயத்துல ஒரு வாய்ஸ் கேட்கறது. யார்கிட்டேருந்து அப்படின்னா சுக்ராச்சாரியர் பேசுறார், குருவான சுக்ராச்சாரியர். ஏஷ வைரோச்சனே சாக்ஷாத் பகவான் விஷ்ணுரவ்யயः. வைரோச்சனே, விரோச்சனுடைய புத்திரனான அசுரராஜா, இந்த ஆள் யாரு தெரியுமா? சாஸ்வதமான மூர்த்தி, அவ்யயா பகவான் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவாக்கும். அவருடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் உண்டான குழந்தையக்குண்டா. பிரதிஸ்ருதம் த்வயைஸ்தஸ்மை யதனர்த்தமஜானதா. உனக்கு வரக்கூடிய விஷயம் எதுவுமே தெரியாமாக்க நீ இப்படி பண்றாய். அசுரர்களை இல்லாம பண்றதுக்காக வந்திருக்கார். மாயா வைபவத்துல ஒரு வடுரூபம் எடுத்துட்டு இருக்கார். ஆனா இது சாக்ஷாத் மகாவிஷ்ணு. உன்னுடைய ஸ்தானம், ஐஸ்வர்யம், ஸ்ரீயம், தேஜகா, ஸ்ருதம், யசஹா, என்னெல்லாம் உன்னுடைய ஸ்தானத்தை, ஐஸ்வர்யத்தை, லக்ஷ்மியை, பிரதாபத்தை, கீர்த்தியை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்திருக்க கூடினவனாக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு யாருக்கு கொடுக்க போறா? சக்ராய தாசிதி தேவேந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு வாமன வடு ஆக அவதாரம் பண்ணி பகவான் வந்திருக்காருடா. சுக்ராச்சாரியருக்கு எல்லாம் தெரியறது. வாமன 3 அடி மண்ணுனா எல்லாத்தையும் எடுத்து விடுவார், உன்னோட வரப்போறதெல்லாம் கிளீனா சொல்லி கொடுக்கிறார் குரு. த்ரீபிஹி கிரமைரிமாம் லோகான் விஸ்வகாய கிரமிஷ்யதி. விஸ்வகாரனான விஷ்ணு 3 அடி பண்ணினா அந்த 3 அடியில உலகத்தை பூரா எடுத்துடுவா, அளந்து எடுத்துடுவார். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும், உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ எப்படி உபஜீவனம் பண்ணுவாய், நீ எப்படி வாழ்வாய்? கிரமதோகாம் பதைக்கேன த்விதீயேன திவம் விபோஹோ. அப்படி நீ வார்த்தை கொடுத்துட்டே, எப்படி நான் அது சத்தியம் இல்லாம ஆக்கப்படும் நினைச்சிட்டேன்னா உன்னோட அந்த வார்த்தையும் உனக்கு காப்பாற்ற முடியாது. ஏன்னா முதல் ஒரு அடியில பூமியை மொத்தம் அளந்தெடுத்துடுவார், 2வது அடியில ஸ்வர்க்கத்தையே பெருத்த சரீரத்துல அந்தரீட்சம் முட்டுற அளவுக்கு அந்த விஷ்ணு பகவான் எடுத்துடுவார். 3வது அடி எங்கன்னு கேட்பார், உங்ககிட்ட இல்லை, அது உன் கையில இல்லை.
2 அடிக்கு தான் இருக்கு, அப்பவும் உன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற முடியாதுடா. அதனால வார்த்தையை கொடுத்துட்டோமே என்ன பண்றது அப்படின்னா, அப்படி கவலைப்படாதே, நீ இது கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நரகம்தான் அப்படின்னு தான் வருது. அதனால அதுல சங்கோச்சப்பட்டுக்காதே. அப்புறம் புத்திமதி சொல்லி கொடுக்குறார். பைசாவை நம்மளுக்கு தனம் சம்பாதிக்கிறோம்லவா, அது எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அழகா சொல்லித்தர. தர்மாய யசசோர்த்தாய காமாய ஸ்வஜனாய ச பஞ்சதா விபஜன். நம்மளுக்கு கிடைக்கிற தனம் அர்த்தம் இருக்கே, அதை 5 பாகமா பிரிச்சுக்கணுமா. முதல்ல தர்மத்துக்கு கொடுக்கணும், தார்மீக காரியத்துக்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் யசஸை கீர்த்திக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அர்த்தாய அப்படின்னா ஃபியூச்சருக்கு ஏதாவது அவசியம் இருக்கோ அது கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறது. கர்மாய நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலே, அர்த்தம் இருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றுறதுக்கு தானே. அது கொஞ்சம் சுகபோகத்துக்கு கர்மத்துக்கு வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வஜனாய அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த பந்து ஜனங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவளுக்கெல்லாம் கொடுத்து சகாயம் பண்ணுறதுக்கு, சொந்தம் வேண்டப்பட்டவா மனைவி குழந்தைகள்னா அவளுக்கெல்லாம் வேணாமே பணம், அவளுக்குன்னு 5ஆக பிரிச்சுக்கலாம். தர்மத்துக்கு, யசஸுக்கு, அர்த்தத்துக்கு, கர்மத்துக்கு, ஸ்வஜனத்துக்கு, இப்படி 5 விதமாக அந்த பணத்தை பிரிச்சுக்கலாம். இப்படி பிரித்து வாழ்கிறவாளுக்கு தான் இந்த லோகத்தில் சுகம் அனுபவிக்க முடியும். இதுக்கு மேலே அவசியம் இல்லை, ஜாகிரதையாக பண்ணணும் அப்படின்னலாம் பல தத்துவங்கள் சொல்கிறார். மேலும் அனிருத்தோபயோகம், அதாவது பொய், நம்ம சொன்ன விஷயத்தை தப்பாயிடுமோ பொய்யாயிடுமோ, நான் சத்தியம் நான் தரேன் அப்படின்னு சொன்னேனே அந்த இது பொய்யா போயிடுமோன்னு பயந்துக்காதே. ஏன்னா சில சந்தர்ப்பங்களில் ஸ்மிருதியே சொல்கிறது என்னது, பொய் சொல்லலாம்னு. ஏதெல்லாம் கட்டத்தில், இது நான் நம்ம படித்து வச்சுக்கணும், ஏதேது கட்டத்தில் பொய் சொல்லலாம். ஸ்திரீஷு, முதல்ல ஸ்திரீகள்கிட்ட பொய் சொல்லலாம். என்னென்னா அவளை வசீகரிக்கிறதுக்கு பண்ணுற டைமில். தமாஷையா நர்ம விவாகே, நர்மம்னா ஒரு தமாஷையாக அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம். இல்லைன்னா விவாக அவசரத்தில் நல்ல பந்தம் கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு பொய் சொல்லலாம். விருத்தியர்த்தே, ஜீவிதம் வாழறதுக்கு வேண்டி வர எந்த வழியும் இல்லை, பொய் சொன்னதான் நிவர்த்தியே இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த அனிருத்தோபயோகம் யூஸ் பண்ணலாம், பொய் சொல்லலாம். பிராண சங்கடத்தில், அதாவது நம்மளுக்கு பிராண சங்கடம்னா என்னது, நம்மளுக்கு வாழணுமே, ஜீவ உபாயம் எங்கேயாவது கஷ்டப்பட்டு இருக்கும், யார்கிட்டையாவது மாட்டின்னு இருப்போம், அவள்கிட்ட பொய் சொல்லி தான் நம்மளை காப்பாற்ற முடியும், நம்மளுடைய ஜீவனை காப்பாற்ற முடியும்னா அங்கே சொல்லலாம். அப்புறம் என்ன அப்படின்னா பசுக்களையும் பிராமணாலையும் காப்பாற்றுறதுக்கு வேண்டி பொய் சொல்லலாம். இன்னொரு விஷயம் ஹிம்சாயா, யாருக்காவது கஷ்டப்பட்டு இருக்கா அவளை காப்பாற்றுறதுக்காக அனிருத்தம் அசத்தியமான பாஷணம் பண்ணலாம். இதில் நிந்தனை இல்லை, இது தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் பொய் சொல்லலாம். அதனால நீ இப்போ நீ வார்த்தை கொடுத்துட்டாய் அப்படின்னு கொடுத்துட்டாய், உன்னோட எல்லாத்தையும் கொடுத்துட்டாய் அப்படின்னா உனக்கு கஷ்டகாலம்தான் அப்படின்னு குரு அந்த உபதேசம் பண்ணினாராம் மகாபலிக்கு. கொஞ்ச நேரம் இதை கேட்டுட்டு மௌனமாக இருந்தாராம் மகாபலி சக்கரவர்த்தி. முள்ள சொல்கிறார், சத்யம் பகவதா புரோக்தம் தர்மோயம் கிரகமேதினாம் அர்த்தம் காமம் யசோ விருத்திம் யோனபாதேத கர்ஹிச்சித்து. நீங்கள் சொல்கிறது அத்தனையும் வாஸ்தவம். அர்த்தமும் காமமும் யசஸும் ஜீவித விருத்தியும் எல்லாத்தையும் எது பாதிக்கிறதோ அதுதான் கிரகஸ்தாசிரமங்களுடைய தர்மம். ஒரு கிரகஸ்தாசிரமம்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே அது எஃபெக்ட் பண்ணும். சாஹம் வித்தலோபேன, பிரஹ்லாத வம்சத்துல பிறந்தவனான நான் ததாமி அப்படி கொடுக்கிறேன், ததாமினா கொடுக்கிறது, தரேன். அந்த வார்த்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பணத்துல ஆசையை வச்சுண்டு இந்த பிராமணன்ட்ட மறுத்து எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னு பிரஹ்லாதிபிகி அந்த வம்சத்தினுடைய பெருமையை மனசுல வச்சுட்டு பேசுறார். நான் தரேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இந்த அர்த்தத்துலலாம் ஆசையை வச்சுண்டு வித்தலோபமா வச்சுண்டு எப்படி நான் தரமாட்டேன்னு நான் சொல்லுவேன் சுவாமின். நாஹம் பிபேமி நிரயான்னா தன்யா த சுகார்ணவாத். பிராமணன் நான் வேற எதையுமே பயப்படுறதில்லை,
ஆனால் பிராமணனை வஞ்சனை பண்ணுறதுல ஏமாத்துறதுல எனக்கு ரொம்ப பயமாகும். எனக்கு நரகம் பயம் கிடையாது. அதன்யாது பணம் இல்லாமல் இருக்கிற தாரித்திரமான அவஸ்தை எனக்கு பயம் கிடையாது. துக்கம் அப்படிங்கிற பெருங்கடல் எனக்கு பயம் கிடையாது. ஏன் மிருத்தோகோன மரணத்தில் கூட மிருத்யு பயம் கூட எனக்கு கிடையாது. ஆனால் பிராமணால வஞ்சனை பண்ணுறது, பிராமணாளுக்கு துரோகம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமானது அப்படின்னு என்னால் நிறைய சொல்கிறார் மகாபலி சக்கரவர்த்தி. என்னால் இது பண்ண முடியாது. எப்படி அந்த ததாமி கொடுப்பேன் பகிர்ந்துக்க கூடின அந்த மனசை வச்சுட்டு எப்படி நான் இதை பின்மாறுவேன், இதுலேருந்து முடியாதுன்னு சொல்லுவேன் அந்த தயக்கத்தை குருட்ட சொல்கிறார். அது என்ன போனாலும் பரவாயில்லை, எல்லாம் அவர்தான், பகவான் தானே கொடுத்திருக்கார், அத்தனையும் அவரே எடுத்துக்கிறார்னா எடுத்துக்கிட்டோம். பகவான் விஷ்ணுவே வந்து எங்கிட்ட கேட்கிறார், அவருக்கு தானம் பண்ணுறதுல எனக்கு திருப்தி தான் அப்படின்னு சொன்னதும் ஸ்ரீ சுக்கர் பகவான் சொல்றார், ஏவமஸ்ரத்திதம் சிஷ்யம் அநாதேசகரம் குருஹூ. ஸ்ரீ சுக்கர் சொல்றார், இந்த சுக்கராச்சாரியர்கிட்ட இப்படி சொன்னதும் சுக்கராச்சாரியருக்கு கோபம் வருது. கோபம் வந்தப்போ அந்த உதார சித்தமான மனஸ்வினம் சிஷ்யம், உதார சித்தமான அந்த சிஷ்யனை பகவத் பிரேரணையினால தெய்வ பிரகிதா பகவான் வந்து ஒரு கடாட்சம் பண்றார். ஏன்னா இவர் சபிக்காட்டா இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால பகவானுடைய பிரேரணையினால சாபம் கொடுக்கிறார். திருடம் பண்டிதமான்யக்ஞா ஸ்தப்தோஸ்யஸ்மத் உபேக்ஷயா. அஜ்ஞானத்தில் இருக்கிறவனே பண்டிதமானி, நாம் பண்டிதன் அப்படின்னு அகங்காரம் கொண்டு மாறை தட்டின்னு இருக்கிறவனே, இவ்வளோ கர்ப்பம் ஸ்தப்தா கர்வம் அடைஞ்சிருக்காய் நீ, அவ்வளோ கர்வம் அடைஞ்சிருக்க மண்டையில, அதை வந்து உன்னை அழிக்க போறது, உனக்கு எல்லா ஐஸ்வர்யமும் பிரஷ்யசே இல்லாம ஆக போகிறது அப்படின்னு சாபம் கொடுக்கிறார். இப்படி ஆச்சாரியன் சபிக்கப்பட்டதும் மகாபலி சக்கரவர்த்தி பயந்தாரா கேட்டா பயந்துக்கவே இல்லையா, மனசு அழகவே இல்லை. அவருக்கு அவர் இப்ப கொடுத்த அந்த சத்தியத்துல திருடமா இருந்தார். அப்போ வாமனனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி அந்த பூமியை வந்து சங்கல்பம் பண்ணி ஜலத்தை வந்து தானம் பண்ணலாம் அப்படின்னு விந்தியாவலிஸ்ததாகத்ய விந்தியாவலியன்னா பத்னி, மகாபலி சக்கரவர்த்தியுடைய பத்னி, தர்ம பத்னியை கூட்டிட்டு வந்து அந்த இது கொண்டு வா அப்படின்னு சொல்லி பாத பிரக்ஷாலனம் எல்லாம் பண்ணி ஜலத்தை வந்து புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கையில விட்டு தானம் பண்றாராம். அந்த சமயம் தேவ சமூகங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டுடுறா, ஆச்சு அப்படின்னு. அசுராதிபதி எல்லாருமா வந்து புஷ்ப விருஷ்டி பண்றார்கள். அசுராதிபதி எல்லாம் வரா அங்க என்ன நடக்கிறது பார்க்கறதுக்கு. சுரர்கள் எல்லாம் புஷ்ப விருஷ்டிகள் பண்றா. நே துர்முகுர் துந்துபய, ஆயிரக்கணக்கில் துந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது. கந்தவர்கள், கிம்புருஷர்கள், கிண்ணறர்கள் எல்லாம் வாழ்த்தி பாடினா. அப்படி அந்த சத்ருட்டேந்து 3 உலகத்தையும் வாங்கிண்டார். அந்த சத்ரு வந்து தானம் பண்ணி விட்டார். அதாவது ஜெகத்ரயம் தானம், 3 உலகத்தையும் தானம் பண்ணினார்னு எடுக்கிறார். அந்த சமயம் பகவான் வாமனனா இருந்தார்லவா, தானம் வாங்கிட்டார், ஜலத்தையும் விட்டாச்சு. அந்த சமயத்துல எப்படி அந்த ஜலம் கீழே கடகடகடான்னு கொட்டுறதோ, இங்க பகவான் வாமனன் 2 அடியில இருந்த சுவாமி அப்படியே முள்ள 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 அந்த ஹரி சத்வாதி குணத்திரயத்தையும் இருக்கக்கூடிய அந்த வாமனாகாரமான அந்த ஸ்வரூபத்தை ஆச்சரியமா முள்ள 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 அவர்தத்தை வளர்ந்து வந்துட்டு இருந்ததான். அப்படி வளர்ந்து வந்ததுல என்னெல்லாம் கண்டாருன்னா, பூமி, ஆகாயம், திக்கு, ஸ்வர்லோகம், அதோலோகம், சமுத்திரங்கள், பக்ஷி, மிருகம், மனிதர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் பகவான்ல காண்றது. ரித்திகள், ஆச்சாரியர்கள், சதஸ்யர்கள், பலி சக்கரவர்த்தி, அதுக்குள்ள ஒரு பல சக்கரவர்த்தி, தசேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இந்திரன், ஸ்வர்லோகம் எல்லாமே சமஸ்த லோகத்தையும் பார்த்தார் அங்க. அது எப்படின்னா விஸ்வரூப தர்ஷனத்தை மகாபலி சக்கரவர்த்திக்கு கொடுத்தார் அங்க பகவான். அந்த விஸ்வரூப அவதாரத்தை, அந்த ரூபத்தை அழகா விஸ்தாரமா சொல்றா. என்னெல்லாம் பார்த்தார் மகாபலி அந்த புருஷனுடைய விராட் ஸ்வரூபத்துல அப்படின்னா, பாதல் தலத்துல காலுடைய அங்கிரி தலத்துல பாதாள லோகம், பாதங்கள் பூலோகம்,
கணங்கால்ல பர்வதம், கால்முட்டியில பட்சிகள், துடைகள்ல வாயு சங்கம், பதவிநியாசத்துல சர்வ வியாபியா இருக்கக்கூடிய அத்தனையும், வஸ்திரத்துல சந்தியை, குஹ்ய பிரதேசத்துல பிரஜாபதிகளை, அறக்கட்டுல அசுரர்கள், ஆகாயம், சப்த சாகரங்கள், மார்பிள நட்சத்திர மாலையை பார்த்தாராம், தர்மத்தை பார்த்தார். அதுக்கப்புறம் வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி அழகா சிரிச்சுன்னு இருக்கார். கொஞ்சம் முன்னாடி வாமன்னா இருக்கிறத காணலை, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சது சுவாமிக்கு. திரிவிக்ரமூர்த்தியாக உலகளந்தாரே அந்த பெருமாளை பார்க்கறது தான் அந்த மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சமும் கிடைக்கிறது. பகவானுடைய கண்கள்ல சூரிய சந்திரன், வாயு சூரியன், ஸ்வர்க்கத்தை பார்க்கிறார். கேசங்கள்ல மேகங்கள், வாயில அக்னிய பார்க்கிறார். இப்படி அந்த விஸ்வாகாரத்தை, விஸ்வரூப தர்சனத்தை கண்டார், சேவித்தார். அந்த சமயம் பகவான் உள்ள பதம் த்விதீயம் கிரமதஸ்தி விஷ்டபம் நவை திருத்தீயாய ததீயமண்வபி உருக்ரமஸ்யாங்கிருபர்யுவர்யதோ மஹர் ஜனாபியாம் தபசः பரம் கதம். முதல் அடியில மகாபலியுடைய அத்தனை பூமியையும் அளந்தார். சரீரத்தை பெருசு பண்ணிட்டாரே இல்லையோ, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை திக்குகளும் அளந்தார். ரெண்டாவது அடியில ஸ்வர்கலோகத்தை அளந்தார். முள்ள சத்தியலோகத்துல காலு முள்ள காண்றதாம். பிரம்மதேவர் எழுந்து பார்க்கிறார். சின்ன கட்டவரல் அபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு முயறந்தார். அந்த பாதம் எப்படி எல்லாம் இங்கெல்லாம் தாண்டி வருது, மகர்லோகம், ஜனர்லோகம், தப்போலோகம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சத்தியலோகத்துல அல்லவா அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஜலம் பத்தலையா. தர்ம தேவதையும் அருள் பண்ணி அந்த பகவானுடைய திரிவிக்ரம் பகவானுடைய திருப்பாதத்தை அலம்பி அந்த ஜலம் எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிட்டா. ஸ்வர்கலோகத்திலேருந்து அந்த ஜலம்தான் கங்கையாக பவித்தது. சத்தியலோகத்திலேருந்து பகவானுடைய பாதத்தை அலம்பின ஜலம்தான் கங்கையாக பூமிக்கு வந்தது அப்படிங்கிற அந்த கங்கா மகாத்மியத்துல வரும். இதெல்லாம் பார்த்ததும் இங்க நந்தன், சுனந்தன், ஜெயன், விஜயன், பிரபலன், பலன், கமுதன், குமுதாக்ஷன், விஸ்வக்சேனன், கருடன், ஜெயந்தன், ஸ்ருததேவன், புஷ்பதந்தன், சாத்வதன் இப்படின்னு எல்லா தேவர்களும் வந்துட்டா. 10,000 ஆணைகள் எல்லாம் விஷ்ணு பாஷதர்கள் எல்லாரும் வந்துட்டா. எதுக்குன்னா அசுர சைன்யத்தை இல்லாம பண்றதுக்கு. எல்லாரையும் அடிச்சு உதுக்குறா. அந்த சமயம் ரொம்ப பெரிய போர் நடக்கிறது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். மகாபலி சக்கரவர்த்தி அந்த சுக்ராச்சாரருடைய சாபத்தை நினைச்சு பார்த்து சொல்றா, ஹே விப்ரஜித்தா, ராகு, நீமி கேளு, நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி, யுத்தம் பண்ணாதேங்கோ, யுத்தம் பண்ணாதேங்கோ, நிவர்த்தேத்வம், போதும் நிறுத்துங்கோ அது எல்லாத்தையும். ஏன்னா அயம் காலஹா நஹா அர்த்தகிருத்துனா, இந்த காலம் நமக்கு அனுகூலம் கிடையாது. பார்த்தீங்களா, நம்ம காலம் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணும். மகாபலி சக்கரவர்த்தி காட்டித்தர. நல்ல காலம்னா பகவான் தருவார், கெட்ட காலம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசாம இருந்துடணும். நம்மளுக்கு தலைவலி வந்துடுத்துன்னா மற்றவாளை கஷ்டப்படுத்தாம பேசாம இருந்துட்டோம்னா அதை போயிடுத்து. நல்ல காலம் வந்துடுத்துன்னா மற்றவாள்கிட்ட பேச போகலாம். அதே மாதிரி எதுவா இருந்தாலும் வாழ்க்கையில காலம் சரியில்லைன்னு நம்மளுக்கு தெரியறது, அனுகூலமா இல்லை அப்படின்னு தெரிஞ்செடுத்துனா பேசாம இருக்கணும். எதுவும் முயர்ந்து பண்ணப்படாதுன்னு புரிய வைக்கிறார். யஹா பிரபு சர்வபூதானாம் சுக துக்கோபபத்தையே, சகல அசுரர்களே சகல ஜீவிகளுக்கும் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர் பகவான். அந்த புருஷனை, அந்த கால சக்தியை யாரால மறிகடக்க முடியும்? அதிவர்த்தித்தும் யாரால தாண்டிட முடியும்? யோ நோ பவாய பிராகாசீத் அபவாய திவௌகசாம். அழகா சொல்றார். பெரிய ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, லேர்ன் டு அக்செப்ட். அந்த காலாத்மாவான பகவான் தான் முன்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் தந்தார். நம்மளை தூக்கி வச்சது அவன் தான், பகவான் தான். இப்போ இறக்கி வைக்கிறதும் பகவான் தான். தூக்கி வைக்கிறத மட்டும் நல்லா சந்தோஷம் தரத்தை மட்டும் நல்லா சிரிச்சுண்டு வாங்கிக்கிறோம். துக்கத்தை மட்டும் ஏன் தந்தே அப்படின்னு திருப்பி கேட்குறோம், கொஸ்டின் பண்ணுறோம். அது தப்பு.
லேர்ன் டு ஆக்செப்ட். எது வரதோ அது நம்மளுடைய நல்லதுக்கு தான் பகவான் தரார். அந்த பகவான் மேலே பாரத்தை போட்டு பகவான் மேலே நம்பிக்கையை வைத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி உபதேசம் பண்றார் அந்த தைத்தியர்களுக்கு அத்தனை பேருக்கும். தெய்வானுகூல்யம் தெளிஞ்சு வர சமயத்துல இதெல்லாம் நம்மளுடைய அதீனதையில வந்துக்கும், எல்லாமே நம்மளுக்கு அடக்கிக்கலாம். இப்போ அனுகூலம் இல்லை, தெய்வானுகூலம் இல்லை. அதனால அந்த காலம் வர வரைக்கும், எப்ப அனுகூலமான காலம் வரதோ அது வரைக்கும் காத்துருங்கோ அப்படின்னு ஆர்டர் பண்றார். அப்படியே ஆகட்டும்னு இவ எல்லாருமா அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு நேரா ரசாலோகத்துக்கு போயிட்டா அத்தனை அசுரர்களும். அதுக்கப்புறம் அத தார்க்ஷ்ய சுதோத்ஞாத்மா பக்ஷி ராஜாவான கருடன் பகவானுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுண்டு அந்த யாகத்துல சோமபானம் பண்ணக்கூடிய நாள்ல வருணனை சம்பந்திச்ச பாசங்கள் எல்லாம் வச்சுட்டு பலி சக்கரவர்த்தியை பந்தனம் பண்ணினா. வருண வாசத்தினால கட்டி போட்டாலாம் பலி சக்கரவர்த்திய. ஏன்னா இது எதுக்கு வருண பாசம் எல்லாம் அவருக்கு எதுக்கு பலி சக்கரவர்த்திக்கு அப்படின்னு கேட்டா, எல்லாம் என்னுடையது அப்படின்னு மார்பை தட்டின்னு இருந்தாலே அந்த மமத்துவ அபிமானத்தை இல்லாம பண்றதுக்கு தான் இது எல்லாமே. அந்த சரீரத்தை கூட நான் என்னுடையது கிடையாது, எல்லாம் பகவானுடையது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி வாயாலே சொல்லிட்டார். அந்த மமத்துவ அபிமானம் போயிடுத்து. இப்ப அந்த சரீரத்தை கூட அந்த அகந்தை இருக்கே, என்னுடைய சரீரம் அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அதையும் கெட்டி போட்டு அதை இல்லாம பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும் தான் பகவானுடைய இச்சை. அதனால்தான் வருண பாஷம். அல்லாம அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா அப்படின்லாம் கிடையாது, பகவானுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. பலியை மாதிரி சத்தியசந்தனம் திருடப்பிரஜை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வேற யாரும் இல்லை. அந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன படிச்சுக்கணும். சத்தியம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்தவர், தானம் பண்ணினவர். அப்போ அவரை ஆசீர்வாதம் பண்ணணும், அந்த அகந்தையும் இல்லாம ஆக்கி அகங்காரத்தையும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வருண பாஷத்தை பண்றார். அதுக்கப்புறம் பகவான் கேட்கிறார், நீங்கள் தான் எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னேலே, 3 அடி மண்ணு தரேன்னு சொன்னேலே, சத்தியம்னு சொன்னேன், நான் 2 அடி எடுத்துட்டாச்சு, 3ஆவது அடி எங்க வைக்க, என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறார் சுவாமி. மகாபலி என்ன சொன்னார் அப்படிங்கிறது நாளைக்கு அனுபவிக்கலாம். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. காயேன வாசா மனசேந்திரேர்வா बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. जय बोलो वामन मूर्ति की जय. राम राम राम.